போட்டாச்சு ப்ரோ. செம்மையாக இருக்குங்க தண்ணி. மியூசிக் தான் வருது. அண்ணா வராப்புல. ஏன் நான் உளறேன்னு தெரியல. தெரியுதுங்களா? 11 மணிக்கு இடையில நிறுத்தினால தான் இத்தனை பிரச்சனை. ஸோ வேறு இப்படி தான் இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேமில் இருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக மீன் சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டேன் அந்த முன்னாடி கார்னர் கடையிலேயே. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக எனக்கு படலை. உப்பே இல்லாத மாதிரி இல்லை, உப்பே இல்லை சுத்தமாக. ஸோ ஆசையாக இருந்தேன், சரி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. பார்த்தா உப்பே சுத்தமாக இல்லை. சரி போ அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆங்கிள் கீது கோனே இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரி பழம். கொடிவேரி போய்ட்டு அங்கே தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேனாவது ஏதாவது கொஞ்சம் சில் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டார்கெட்லாம் நம்ம ஒரு பாதி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் அந்த கடையிலேயே சார்ஜ் போட்டேன் மொபைலுக்கு. ஆனால் வந்து சார்ஜ் ஏறல, என்னன்னே தெரியல. இல்லை அந்த அக்காவுக்கு இது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டானு தெரியல. கரெக்டாக நான் எடுக்க போகிறேன், அப்போ தான் சுவிட்சு போட்ட மாதிரி இருந்தது, ஆஃப் பண்ண மாதிரி இருந்ததுன்னு தெரியல. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ சார்ஜ் வேறு ஏறவே இல்லை சுத்தமாக. என்னாச்சுன்னு தெரியலையே. ராசாலையே புளியப்பட்டி, சத்தியமங்கலம், மன்னூர். ஐயோ, இதில் எந்த பக்கம்பா? ப்ரோ கொடிவேரி எந்த பக்கம் போகணும்? கொடிவேரி ஆமாம், அப்படி தான் வரும். கொடிவேரிக்கு எப்படி போனால் பக்கம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சத்தி டு ஒரு 5-6-7 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்படி போனீங்கன்னா பண்ணாரி டு 7 வரக்க ஒரு 7 அப்படி வரும். இப்படி போனீங்கன்னா பக்கம். சரிண்ணா, ஓகே, தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் கூட போய் போகலாங்க. ஓகே, சத்தியை பஸ் ஸ்டாண்டே போகும். இப்படி போனால் உள்ளே போய் போகணும். அப்படி போனீங்கன்னா இப்படி போனீங்க. சரி, இல்லை இப்படியே போய்க்கலாம். இதுதானே பக்கம்? போகுங்க, தெரியுமா தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கேருந்து போகிறீங்களா கோம்பல்லம் நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோம்பல்லம் டு சத்தி. ஓகே, அதுக்கப்புறம் கொடிவேரி ரோடு கேட்டு போயிடும். சரி ப்ரோ, ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஓட்டு போட்டிங்களா? போட்டாச்சு ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. ஓகே. ஓ சேட் பசங்கெல்லாம் ஐயோ ஜோரில் இருக்கிறாங்க. போகணும், நீ ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. கொடிவேரிக்கு ரூட் எதுன்னு தானே கேட்டேன். அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பாருங்க பையன்கிட்ட கேட்டார், ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு? நம்மளுக்கு டிவிக்கு இருக்கு தானே அப்படிங்கிறாப்புல. நானும் ஆமான்ட்டேன். ஐயா சரி, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி ரோட்டில் மாடு மேய்க்கிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தாத்தா தொப்பி போட்டுட்டு ஃபார்முலாக வேலை செய்கிற மாதிரி செய்கிறாரு. பசங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம செட்டப்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி கைஸ், நான் எப்படியோன்னு வழி கேட்டு நான் கொடிவேரி போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வாவ், பார்த்தீங்களா ஒரு குட்டி வைக்கல்ல எப்படி ஜாலியாக குளிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு. செம்மையாக இருக்குங்க தண்ணி. கொடிவேரியில் தண்ணி வரும். அப்போது அவங்களும் சொன்னாங்க கொடிவேரியில் தண்ணி வருன்னு. ஸோ இன்றைக்கி போய்ட்டு நம்ம சில் பண்ண போகிறோம்.
கைஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பல்ஸில் போன வீடியோ போட்டிருந்தேன், அந்த கரூர் சேலம் அந்த வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுட்ருப்போம் போல். அந்த வீடியோவை நான் திருப்பி நான் பார்க்கலையே. என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2க்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹில் ஸ்டேஷனில் ஏதோ ஒன்று போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எதுனா கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் வேறு ஏதோ சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹில் ஸ்டேஷனில் ஒரு 2-3 போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போகல. அந்த ஜார்க்கண்டா சீசன் இருந்ததில்ல, ஸோ அந்த ஜார்க்கண்டா சீசன் அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கோசரம் நான் போகணும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பார்த்து வச்சுருந்தேன். பட் கடைசியில் பார்த்திங்கன்னா போக முடியல. எனக்கு ஒர்க் லோடு ப்ளஸ் அந்த வீக் அந்த எக்ஸ்பல்ஸ் ரைடு முடிச்சுட்டு அடுத்த வீக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள்லேயே எனக்கு சளி பிடிச்சிச்சு. நல்லா வாய்ஸில் ஒன்றும் இல்லை, ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுச்சு. இந்த சம்மரில் சளி பிடிச்சா மட்டும் அப்படியே போட்டு ஒரு மாதிரி ஆயிரும். எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு டயர்டாக கணக்கணன்னு அந்த வாய்ஸு சளி ஒரு மாதிரியாக இருக்கும், அது கடுப்பாயிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது, என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணால் வாய்ஸில் ஒன்றும் இருக்காது, நமக்கும் உடம்பு செட் ஆகாது. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் போன வீக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு. அக்ஸி 3 அதெல்லாம் வந்துடுச்சா, ஸோ கடையிலலாம் ஒர்க் அதிகம். ஸோ அதனால் அதை அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது இந்த வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே போகிறதா இருந்தது. பட் இன்றைக்கி ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்டிங்கை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரைடு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாச்சு. வீடியோவும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க வீடியோ டைம். ஏன்னா அந்த வீடியோ போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 20 days பக்கமாக கேப் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸ்பல்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆடியோ கட் ஆயிடுச்சு. பாதி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ என்னது கேட்கவே இல்லை, வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அப்புறம் சரி, பழைய வீடியோவோ ப்ளூபர் மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போடலாம் அப்படியே போய் சிஸ்டத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன். சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன ரீசன் கேட்டால், எங்கள் பாப்பாங்கெல்லாம் பண்டிகை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருந்தாங்க, குட்டீஸ்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக விளையாண்டு போட்டு முடிச்சு தள்ளிட்டாங்க சிஸ்டத்தையே. எல்லா ஃபுட்டேஜும் டெலீட்டு, எல்லா ஃபுட்டேஜு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெலீட்டு. நான் கேமிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. சரி போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கொடிவேரி இதில் போகலாமாண்ணா? கொடிவேரி அதில் போய் தான் போகணும். சரிங்க ஓகே. இதில் வழி இல்லைங்களா? அப்படி தான். சரிங்கண்ணா ஓகே. பாரு வெயிலில் பாருங்க சாமி. நான் ரோடு நல்லா நீட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு, லைனாக, எந்த டிராஃபிக் அதிகமாக இல்லை, ஜாலியாக போகலாம். இந்த மியூசிக்கை நான் எங்கே பிடிச்சி தொலைஞ்சனே தெரியல. வாயில் இதே மியூசிக் தான் வருது. அண்ணா வராப்புல அழுத்தி பிடிச்சிட்டு வர்றாரு. கைஸ் நம்ம எப்படியோ அங்கே இங்கேன்னு சுற்றி கொடியேறி வந்துச்சு. அங்கே செம்ம கூட்டமாக இருக்க மாட்டேங்குங்க. ஐயோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வரும்போது இத்தனை வண்டியெலாம் இல்லவே இல்லைங்க. இப்போ என்னடானா இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏய், கார் இத்தனை இருக்குது, ஆனால் அங்கே வண்டிங்க கம்மியாக தான் இருக்குது. ஏன் நான் உளறேன்னு தெரியல. இத்தனை காரு இத்தனை பைக் இருக்குது, ஆனால் ஆளுங்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தெரியுதுங்களா? இவ்வளோ காரு இத்தனை வண்டிக்கு வந்து இந்த கூட்டம் கம்மி தான் கொஞ்சம். எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ பார்க்குறேன், பேக்கெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிது அப்படின்னா சேஃப்டி பண்ணிட்டு நான் குளிச்சிடுவேன். ஏன்னா நான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி கொடிவேரியில் குளியல் போட போகிறோம். ஸோ லீவில் இன்றைக்கெல்லாம் என்ஜாய் பண்ண வந்துருக்குறாங்க. அதை பாருங்கள், மதிய டைம் பயங்கரமான கூட்டம்.
ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. ஆமாம், இதான் நாங்கள் இது கலெக்டர் இன்றைக்கெல்லாம் லீவுங்கனால எல்லாம் வந்துட்டாங்களா? வெளியில் 11 மணி வரைக்கும் விட்டாங்க. 11 மணிக்கு இடையில நிறுத்தினால தான் இத்தனை பிரச்சனை. சரி சரிங்க. நாளைக்கே சொல்லியிருந்தா ஒருத்தர் எதுக்கு வராங்க? எல்லாம் ஆன்லைனில் போட்டுருவாங்க. காலையில் போட்டுருந்தா இப்போ யாருமே வர மாட்டாங்க. அண்ணா மட்டும் அத்தனை பிரச்சனை. அது கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுங்க. சரிங்க. ஆனால் இப்போ கைஸ் தரமான சம்பவம் என்ன அப்படின்னா பிளாக் பண்ணிட்டாங்க, கவுண்டரே பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. ஆனால் காலையில் 11 மணிக்கே பிளாக் பண்ணிட்டாங்க போல். ஸோ வரவங்களாம் வந்து சும்மா சும்மா பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கிங் க்ளோஸு, உள்ள டிக்கெட் கவுண்டர் க்ளோஸு, எல்லாம் க்ளோஸு. ஸோ வந்ததுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. அதான் அந்த தாத்தா, பார்க்கிங் தாத்தா என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி லீவு, ஸோ எல்லாத்துக்குமே லீவு அப்படிங்கிறனால எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. காலையில் 11 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செம்ம கூட்டம். ரோட்டுக்கு இந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது, அந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது. வர வண்டியில் திருப்பிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த தாத்தா சொல்லும் போதே கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறது தெரியல. குளிக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3:15 to 3:30 இல்லை 3 to 3:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோபி தானே இது? ஆமாம், எஸ், கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை கூட இல்லாதான் எந்த வழியில் வந்துட்டேன். இப்போ ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோபி, கவுந்தப்பாடி, ஸோ இந்த ரூட்டில் வந்துட்டேன். சரி, கொஞ்சம் ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா இந்த பக்கம் ஏரியாவும் அப்படியே கொஞ்சம் கவர் ஆகிரும்ல வீடியோவில். ஸோ அதுக்காக ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இன்றைக்கான டே ரைடில் வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம் பார்த்தோம். அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி போகலாம், குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுவும் நாசமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க, இதெல்லாம் சகஜம்தான். வண்டி போய் எங்கேயாவது அடைக்கும், அப்போ தான் ஞாபகம் வரும், ஐயோ பெட்ரோல் போட மறந்துட்டுமே அப்படின்ட்டு. அவரு மட்டும் தான் சுற்றுவாரா? அவரோட நாமளும் நல்லா சுற்றுவோம். ரேஷ் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், பட் பண்ண வச்சிட்றாங்கப்பா. ஸோ வேறு இப்படி தான் இருக்கணும். ஓரங்களா பாரு, ஐயோ அப்பா. கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த வழியாக வந்தோம் அப்படின்னா கோபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தப்பாடி, சித்தோடு வந்து அப்படிங்க ஹைவே ஜாயின் ஆகிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ராவல் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கராயன்பாளையம்னு சொல்லுவோம், லட்சுமி நகர், எஸ் லட்சுமி நகர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டானு பார்த்தீங்கன்னா பவானி பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ண உடனே
அந்த ஃப்ளைஓவரில் தான் இருக்கிறோம் இப்போது. நம்ம அதிகபட்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிச்சுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். ஸோ எந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது விடுறது, சார்ஜ் இஷ்யூ ஏகப்பட்டது. அப்பப்போ அந்தந்த ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கேமராலாம் வாங்குற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னும் கரெக்டாக அந்த மெச்சூர்டு தெரியலேன்னு தெரில, இந்த இடத்துல வீடியோ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், எப்படி சொல்கிறது, நமக்கு எங்கே எப்படி கண்டென்ட்டு கிடைக்குன்னே தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி தோணுச்சுன்னா ஆன் பண்ணி எடுக்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ க்ரௌடாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ வேணாம், சாப்பிடுவோம். சரி ஓகே கைஸ், நான் இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் லைட்டாக எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, பை பை. மறுபடியும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பை.